மற்றவங்களால் எப்பவுமே சுயநலவாதின்னு சொல்லப்படக்கூடிய மீன ராசி. நாங்கள் சுயநலவாதியா? நாங்கள் மட்டும் அந்த மாதிரி இருந்திருந்தா எங்களுக்கு எதுக்கு இந்த நிலமை அப்படின்னு மனசுக்குள்ள குமுறலோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மீன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மீன ராசிக்காரர்களே, முடிஞ்ச அளவுக்கு இவங்களை பார்த்திங்கன்னா வெளியில் யாருக்குமே தெரியப்படுத்தாதனால மற்றவங்களுடைய கண்ணுக்கு இவங்க சுயநலவாதிங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிக்காட்டாமல் இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு பேர் சுயநலவாதிங்க. கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா? மீன ராசிக்காரர்களே, கவலைப்படாதீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க தெரியுமா? பேசாமல் நம்மளும் சுயநலவாதியாக இருந்து தான் பார்ப்போன்னு கூட தோணும். ஆனால் உங்களால் பிறவி குணத்திலிருந்து வெளியே வர முடியாது. காரணம், நீங்கள் பொதுநலவாதிங்க. முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் குடும்பத்துக்காகவும் தன்னையே அர்ப்பணித்து வாழக்கூடியவங்க. எந்த அளவுக்கு மற்றவங்களுடைய நல்லது கெட்டதுக்கு பாடுபடுறீங்களோ அதில் 1% கூட உங்களுக்காக நீங்கள் யோசித்தது கிடையாது. ஆனால் இது எப்படி சொல்கிறதுனா, மனசுக்குள்ள அதாவது மனசுக்குள்ள பாரங்கள், அத்தனை பாரங்களை வச்சுக்கிட்டு ரொம்பவே பாரமான மனசில் வச்சுக்கிட்டு வெளியில் எதை பற்றியுமே கேர் பண்ணாத மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. உண்மைதாங்க. ஏன்னா உங்களுடைய அளவுக்கு மற்றவங்களால் எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்க முடியாதுங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லா விதத்தையும் நானே பார்த்துக்கிறேன், மற்றவங்க லேசாகவே இருந்துட்டு போகட்டும்னு நினச்சிருக்கீங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு 5 கிரகங்கள் பலமடைய போகிறாங்க. உங்களுடைய தலைவிதியே மாறப்போகுதுங்க. மீன ராசிக்காரங்க யோசிப்பாங்க, ஏமா ஆல்ரெடி என் தலைவிதி தாறுமாறாக போயிட்டுருக்குது, இனிமேல் எனக்கு என்ன போய் மாறப்போகுது, இதை விட மோசமாக வேணால் மாறும், இப்போ என்ன பண்ணுறது, பேசாமல் என்னை நான் செத்துருட்டுமா அப்படியெல்லாம் கூட யோசிப்பீங்க. கண்டிப்பாக அப்படி யோசிக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய குணாதிசயங்கள் அப்படி. நம்ம நிறைய மீன ராசிக்காரர்களோட ஜாதகத்தில் நிறைய விஷயத்தை பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சத்தியமாக இருக்க மாட்டாங்க, நகர்ந்துருவாங்க. தன்னோட கஷ்ட நஷ்டங்களை மறைக்கக்கூடியவங்க, தன்னால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே மன உறுதி கொண்டவங்க. தலையே போனால் கூட போயிட்டு போகுது, உசுரே போகட்டுங்க, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, என்னெல்லாம் என்னால் எல்லாம் யாருக்கும் கடுகளவு கூட துரோகம் நினைக்க முடியாது, யாருக்குமே கெட்டது நடக்கக்கூடாது, ஒரு உசுரை கூட கஷ்டப்படுத்துறதுனாவே உடனே இவங்க கண்ணிலிருந்து தண்ணீர் வந்துருங்க. அந்த அளவுக்கு மென்மையான மனசுக்கு சொந்தக்காரங்க. தோல்வி அடைஞ்சு தீயில விழுந்தாலும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிரிழந்து வரக்கூடிய தன்மை படைச்சவங்க. ஒரு உசுரை கூட எந்த இடத்துலையும் கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க. பார்க்க அப்படியே பார்த்தீங்கன்னா வீர தீரமாக இருப்பாங்க, தடிமனாக இருப்பாங்க, பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் பதவிகளில் கூட இருப்பாங்க. ஆனால் மனசு ரொம்ப மெலிசுங்க. சின்ன ஒரு விஷயம், ஏதாவது கண்ணுக்கு முன்னாடி யாராவது கஷ்டப்படுறத பார்த்துட்டா தன்கிட்ட இருக்கிறத எல்லாமே கொடுத்துட்டு வந்துடுவாங்க. திரும்ப திரும்ப அவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தவுமே மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அதாவது அந்த மாதிரி செஞ்சுமே கஷ்டப்படுது, ஏன் கடவுளே அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் கடவுளை இப்படி படைச்சிருக்க, என்னை ஏன் இப்படி படைச்சிருக்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணலாம் இல்லை? ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையே அல்லல் பட்டுட்டு தாங்க இருக்கும். போராடக்கூடிய நிலைமையாக தான் இருக்கும், வாழ்க்கையே ரொம்ப முடியாமல் இருக்கும். ஆனால் இவங்களுக்காக இவங்க தெய்வத்துக்கிட்ட வேண்டவே மாட்டாங்க. மற்றவங்களுக்காக பாடுபடக்கூடியதில் மீன ராசி முதன்மையான ராசின்னு சொல்லலாங்க. இதோட மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு உறவால் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுதுங்க. கண்டிப்பாக நடந்தே தீருங்க. என்னன்னு தானே கேட்குறீங்க? நமக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு உறவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த உறவால் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? அந்த மாதிரி நவ கிரகங்களில் அசுரர்களோட குருன்னு சொல்லக்கூடிய சுக்லாச்சாரியார்னு சொல்லுவாங்க. சுக்கிர பகவானினுடைய இடமாற்றம், சந்திர பகவானினுடைய வீடான
கடகராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய இவரால் குரு பகவானினுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசியில் போகக்கூடிய இவரால் தாங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் வரப்போகுது. குறிப்பாக இந்த சுக்கிர பகவானினுடைய பயிற்சினால் அவருடைய அருளால் மீன ராசிக்கு ஜாக்பாட் அடிக்குதுன்னு நான் சொல்கிறேங்க. பணம் கொட்ட போகுது. மீன ராசி ஒட்டு மொத்தமாக என்னை அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவீங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இதனால் கஷ்டப்படுறீங்க, பட்டுட்டு இருக்கீங்க. அது சனி பகவானாலேயோ இல்லை மற்ற கிரகங்களினுடைய தாக்கத்தினாலேயோ. ஆனால் எப்படி பாதிப்பு இருக்கோ அதே வகையில் சந்தோஷத்துக்குமே ஒரு சில கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. அது போல தான் சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் யாருங்க? கலை, ஆர்வம். ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறது, மனைவி மக்கள் சரியாக இருக்கிறது, சுகபோக வாழ்க்கை அமைகிறது, சொத்து வாங்கிறது, கார் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இது மாதிரி எல்லா விதமான மனுஷங்களோட சகல விதமான சுகத்திற்கும் காரணகர்த்தா தான் இவரால் எப்படி உங்கள் வாழ்க்கை நல்லா இல்லாமல் போயிருங்க. இவரை பொறுத்த வரைக்கும் குருவுடைய வீடு, குரு அப்படிங்கிறவர் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய மங்களக்காரகன்னு மொத்தமாக பேர் எடுத்தவங்க. சுக்கிர பகவானும் சுபக்கிரகம், குரு பகவானும் சுபக்கிரகம். சுபக்கிரகமான சுக்கிர பகவான் சுபக்கிரகமான குரு பகவான் வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தாங்க. இப்போ சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் கால புருஷ தத்துவத்தில் அவருடைய அமைப்பு அப்படிங்கிறது 2ஆம் இடம். அவர் அங்கிருந்து அவர் ராசி கட்டத்தில் 3ஆம் இடமான கடக ராசிக்கு போகிறாரு. அங்கேருந்து கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவரே 7ஆம் இடமான துலாம் ராசிக்கு அதிபதியாக வர்றாருங்க. அதாவது கால புருஷனுக்கு 2க்கும் 7க்கும் உரியவர் தான் இந்த சுக்கிர பகவான். இவருடைய இடமாற்றம் அப்படிங்கிறது இப்போ மீன ராசியோட ராசி கட்டத்தில் முதல் வீடு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா குருவுடைய வீடு. அங்கே அறிவு, தர்மம், நல்ல மனசுக்கு பொருத்தமுங்க. 2வது வீடு அப்படிங்கிறது செவ்வாய், சொத்து, குடும்பம், பேச்சினுடைய ஆற்றல், இந்த இடம் பொருத்தங்க. 4வது வீடு அப்படிங்கிறது புதன், கல்வி, வீடு, தாயுடைய ஆசீர்வாதம், வண்டி, வாகனம் இங்கே பொருத்தம். 5வது வீடு சந்திரனுடைய வீடு, பிள்ளை பாக்கியம், கலைத்திறமை. 7வது வீடு புதன். 4வது வீட்டுக்கும் 7வது வீட்டுக்கும் புதனே வர்றாரு. திருமண உறவு இங்கே வருங்க. 9ஆம் வீடு செவ்வாய். ஸோ 2வது வீட்டுக்கும் இவர் தான் உரியவர், 9வது வீட்டுக்கும் இவர் தான் உரியவர். ஸோ 9வது வீடு அப்படின்னு பார்த்தோன்னா அதிர்ஷ்டம், தர்மம். 10வது வீடு குரு, அப்போ தொழிலையும் உயர்வையும் கொடுக்குதுங்க. 11வது வீடு சனி, ஆதாயம், பெரிய வட்டாரம் உங்களுக்கு இருக்கும். 12வது வீடு சுக்கிரன். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துக்கு உரியவர். ஆன்மீகம், வெளிநாடு யோகம், நிறைய விஷயங்கள்ல அனுபவத்தை கொடுக்குறாரு. ஸோ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் மீன ராசி மனிதர்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா ஆன்மீகம் சார்ந்தவர்களாக இருப்பீங்க, கலை சார்ந்தவர்களாக இருப்பீங்க, அறிவு சார்ந்தவர்கள் இருப்பீங்க, தர்மம் சார்ந்தவர்களாக இருப்பீங்க, நீதி நிரம்பி கட்டுப்பட்டு வாழ்வாங்க. ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு அழகுக்கும், அன்புக்கும், மகிழ்ச்சிக்கும், கலைக்கும், கவர்ச்சிக்கும், செல்வத்துக்கும், மனைவிக்கும், பிள்ளைக்கும், சுக வாழ்க்கைக்கும் சொந்தக்காரனான சுக்கிர பகவான் அன்பு, காதல், அழகு, படைப்பாற்றல், சுக வாழ்க்கை, கவிதை, இசை, கலை இது எல்லாத்தையுமே தரக்கூடிய சுக்லாச்சாரியார்னு சொல்லக்கூடிய அசுரர்களுக்கு குருவான மிகுந்த ஞானம் கொண்ட தத்துவம் தெரிந்த மந்திர சக்தி கொண்ட இவர் மீனத்துக்கு போகிறதுனாலையும் செல்வத்தையும் புகழையும் கலையிலையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறாருங்க. இப்போ மீனராசிக்கு சுக்கிர பகவானினுடைய பங்கு அப்படிங்கிறது 3வது வீடும் 8வது வீடும் அதிபதியாக நிற்கிறாரு. 3வது வீடு அப்படிங்கிறது தைரியம், உடன்பிறப்புகள், முயற்சி. 8வது வீடு அப்படிங்கிறது ஆயுள், மர்மம், விபத்து, மாற்றம். இதனால் சுக்கிரன் எப்பவுமே மிகுந்த சாந்தம், சின்ன சின்ன தடைகள் ஆனால் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவாரு. மீன ராசிக்கு சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் மிதமான கருங்க. நல்ல இடத்துல இருந்தால் அதிர்ஷ்டம், செல்வத்தை கொடுப்பாரு. கெட்ட இடத்துல இருந்தால் கொஞ்சம் உறவுகள், சிக்கல்களையும் செலவையும் கொடுப்பாரு, மனஸ்தாபத்தையும் கொடுப்பாரு. மற்றபடி சுக்கிர பகவானால் மீனராசிக்கு எப்பேற்பட்ட காலத்திலையும் பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாதுங்க. கொஞ்சம் சின்ன சின்ன தடையில் தான் வரும். 100க்கு ஒரு 2% வச்சுக்கலாங்க. ஸோ பொதுவாகவே சுக்கிரனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ அவரே உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான்.
மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மீன லக்னத்திற்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்றாரு சுக்கிரன். உங்களுக்கு 3க்குரியவர், தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு உரியவர், 8க்குரியவர், வலி வேதனை துக்கத்தை கொடுக்கக்கூடியவர், இவராகவே நிற்கிறாரு. அதாவது சுக்கிர பகவான் திரிகோணத்தில் அமர்ந்திருக்கிறது மிக சிறப்புங்க. சுக்கிர பகவானால் பெரிய கெடுதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அதனால் நீங்கள் எந்த இடத்துலையும் பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சின்ன சின்ன தடைகள் தடங்கல்களை மட்டும்தான் கொடுப்பாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குறிப்பாக சுக்கிரனும் புதனும் நண்பர்கள். இதனாலேயே 5ஆம் வீட்டில் அமர்றப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அற்புதமான காலகட்டமாக இருக்கும். குழந்தைகளுக்கும் சரி, உங்களுக்கான கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்குங்க. 5ஆம் இடத்துல கூடிய சுக்கிர பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களுடைய முயற்சிகளால் எல்லா விதமான விஷயங்கள்லையுமே வெற்றி அடைவதற்கான காலகட்டம். இப்போ உங்களோட ஜாதக கட்டத்தை எடுத்துக்குவோம். சுக்கிர பகவான் உங்கள் ராசி கட்டத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அவர் கூட ஏதாவது கிரகங்களினுடைய கூட்டணி இருக்காங்களான்னு பாருங்க. ஓகேங்களா? ராகு கேது சனி பகவானை தவிர்த்து கூடவே செவ்வாயும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இவங்கள அசுப கிரகங்கள்னு நம்ம சொல்லுவோம். இவங்களுடைய கூட்டணி இல்லை அப்படின்னா வாழ்க்கை ஓரளவுக்கு சோதனை வந்தாலும் சாதிக்க போகிறவங்கள நிறைய விஷயத்தில் வெற்றி பெறுவீங்க. ஒரு வேளை இவங்களுடைய கூட்டணி இருக்குது அப்படின்னா, ஏன் சூரியனே உங்களுக்கு இருந்தால் கூட அது பாதி சுபம் பாதி அசுபம்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை இருந்தாலுமே வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். ஸோ அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சுக்கிர பகவானினுடைய பயிற்சிங்கிறது மீன ராசிக்கு சந்தோஷந்தாங்க. ஜாதக ரீதியாக ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி நேரம் காலம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மீன ராசினாவே எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே சரிங்க, அதில் நிதானமாக செயல்பட்டு நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க. குறிப்பாக அறிவாற்றல் அதிகமாக இருக்கும். ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. மற்றவங்கள பேச விட்டு அவங்களுடைய மனசில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் மிக்கவங்க. தெளிவான சிந்தனையும் புத்தி சாதுரியமும் கொண்டவங்க. இதனால் மேக்சிமம் இவங்க நினச்சது காலதாமதம் ஆனால் அதை அடைஞ்சிருவாங்க. தன்னோட குறிக்கோளை அடையிற வரைக்கும் உண்மையை மட்டுமே தூக்கி சுமந்துட்டு இருப்பாங்க. மீனராசி கிட்ட நீங்கள் பழக்க வழக்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும்தாங்க இவங்க கிட்ட நட்பு தொடரும். மீனராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாவே அந்த வீட்டில் ஏதாவது ஒரு தப்பு நடந்தது அப்படின்னா முதல்ல இவங்க தான் கண்டுபிடிப்பாங்க. இதனாலேயே வீட்டில் இருக்கவங்க இவங்களை பார்த்து கொஞ்சம் நடுங்கவும் செய்வாங்க. வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசிடுவாங்க. தப்புன்னு தெரிஞ்சால் அதுக்கு ஒரு நாளும் துணை போக மாட்டாங்க. கற்பனை வளம் அதிகமாக இருக்கும். கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவங்க. முடிஞ்ச அளவுக்கு கெட்டவங்களை தள்ளி வைப்பாங்க, நல்லவங்களை தூக்கி பிடிப்பாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மீனராசிக்கு இது நாள் வரைக்குமே வாழ்க்கை நிலைங்கிறது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமும் கண்ணீருமா தாங்க இருந்துச்சு. மீனம் அப்படின்னாவே தன்னோட அழுகைக்கும் தன்னுடைய தாகத்திற்கும் வெளியே தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மீன் அழுகிறது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தாங்க மீன ராசிக்காரங்க தங்களோட கஷ்டத்தை வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. பரபரப்பாக இருந்தாலும் தன்னை சார்ந்தவங்களுக்கு செலவு செஞ்சுட்டு தாங்கிட்ட இல்லைங்கிறத கூட வெளிப்படுத்தாமல் போயிடுவாங்க. ஆனால் இவங்களை சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? இவங்களோட கஷ்டத்தை வெளியே காட்டிக்காததுனாலேயே இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் இவங்க தனிப்பட்ட முறையில் அழுகவும் செஞ்சுருவாங்க. என்னடா இது, எல்லாருக்கும் நம்ம இப்படி பார்த்து எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், நமக்குன்னு யாருமே இல்லையே, யாருமே நமக்கு வலிக்குதையா, சாப்பிட்டமா சாப்பிடலையா, இருக்கானா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே, கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரொம்பவே வருத்தப்படுவீங்க. ரொம்ப பொறுமைசாலிங்க நீங்கள்.
இதனாலேயே பல பேர் உங்களோட பொறுமையை சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து கண்ணீர் விட்டீங்க, கதறி அழுதாச்சு, நம்முடைய வாழ்க்கை நிலை மாறாதான்னு கூட நினச்சிருப்பீங்க. ஆனால் கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. நம்மெல்லாம் கூட ஒரு இடத்துல சொல்லுவோம், ஏதாவது தப்பு தண்டா நடந்தது அப்படின்னா என்ன கிரகமோ தெரியல இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தாங்க. அதாவது கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தாங்க நமக்கு நல்லதும் கெட்டதும். அப்படி பார்க்குறப்போ கிரகங்களினுடைய சேர்க்கையினால் மீன ராசிக்கு உங்களுடைய தலைவிதி 100% மாறப்போகுதுங்க. அதுவும் நல்ல வகையில். அது என்ன ஏதுங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. அதாவது சொந்த வீடு, சொந்த வாகனம் வாங்கக்கூடிய யோகம், தொழிலில் வெற்றி, இது எல்லாமே நடக்க போகுதுங்க. கிரகநிலை அப்படின்னு பார்த்தோன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், அவர் கூடவே குரு பகவான், பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான், ரணரோண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அவர் கூடவே கேது பகவான், அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான், அவர் கூடவே ராகு பகவான். இப்படி கிரகங்கள் எல்லாருமே வலம் வராங்க. கிரகமாற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக தாங்க நடக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்க சொல்கிறத கேட்பீங்க. யார் என்ன சொல்கிறாங்களோ அதை எதுவுமே எதிர்த்து பேசாமல் கேட்பீங்க. ஆனால் தனக்கு என்ன சரின்னு படுதோ அதைத்தான் செய்வீங்க. மற்றவங்க சொல்கிறது 100% கேட்க மாட்டேன்னே சொல்லி முடிக்கலாங்க. கட்டுப்பாடு, கண்ணியத்தோடு வாழக்கூடியவங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை அதிக அளவு சந்திக்கிறதும் நீங்களாக தான் இருப்பீங்க. நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி ரொம்ப மனசுக்குள்ள வருத்தத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையும் திருப்தி இல்லாமல் இருந்திருக்குங்க. நீங்கள் பரிந்து போய் பேசினாலும் இறங்கி போய் பேசினாலும் சரிங்க, அந்த சூழல் உங்களுக்கு பாதகமாகவே இருந்திருக்கும். எல்லா சூழலுமே போராட்டமாகவே இருந்திருக்கக்கூடிய மீன ராசிக்கு இனி மாற்றம் வரப்போகுதுங்க. குறிப்பாக என்ன முயற்சி பண்ணினாலும் சில தடையாகவே இருந்திருக்கும் இல்லையா? இனி அந்த விதமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது. குறிப்பாக புதுசாக வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க, வீடு, கல்வின்னு எல்லா விதத்துலேயுமே யோகம் வரப்போகுதுங்க. சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல பலன் கொடுக்க போகுதுங்க. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுலேயும் நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. தொழிலில் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளுமே நிவர்த்தியாக போகுதுங்க. லாபத்திலையும் முன்னேற்றத்திலையும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் மீன ராசிக்கு இருக்க போகுதுங்க. அதே மாதிரி மனசோர்வில் இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் சாதகமான காலகட்டமாக இருக்கிறதுனால வெளியூருக்கு போவீங்க, வெளிநாட்டுக்கு போவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி யோகம் இருக்குங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வேலையில் மாற்றம் வரும், உயர் பதவி பெறுவதற்கான யோகம் இருக்குங்க. உங்களுடைய கடினமான உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் அதற்கேற்ற பலனையும் பெற போறீங்க. திருமண வாழ்க்கையும் எதிர்பார்த்தபடி அமைய போகுதுங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலமான சிறப்பான பலன்களை அடைய போகிறீங்க. பிடிக்காத வாழ்க்கை, அதிலிருந்து வெளியே நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சிக்க போகிறீங்க. குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான யோகம் இருக்குங்க. இப்போ காதலில் இருக்கவங்க திருமணம் செய்யறதுக்கான யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க. ஆல்ரெடி ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக சிகிச்சை பெற்றுட்டு வந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான பலன்கள் இப்போ கிடைக்க போகுதுங்க. வண்டி வாகனம் மாற்றம் இது எல்லாமே நடக்க போகுது. வீடு மாறக்கூடிய யோகம் இருக்குது. ஆடம்பர பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், நகை நட்டு வாங்கி சொத்து சேர்க்க போகிறீங்க. குழந்தையோட கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. பிள்ளைகளோட கல்விக்கு தகுந்தது போல் சில முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ கவனம் வச்சுக்கோங்க. தேவையான உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாட்டுக்குள்ளே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தூக்கம் இல்லாமல் இருந்து வந்த உங்களுக்கு இனிமேல் நல்ல தூக்கம் வரப்போகுதுங்க. நிம்மதியான வாழ்க்கை நிலை மாறப்போகுது. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தினால மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு போக போகிறீங்க.
அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுதுங்க. சின்ன சின்ன சங்கடங்களும் இப்போ மறைய போகுது. உறவுக்காரர்களுக்கிடையே உங்ககிட்ட இருந்து வந்த மனக்கசப்புகள், மனஸ்தாபங்கள் மறைஞ்சு குடும்ப சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியை கொடுக்க போகுதுங்க. அதே மாதிரி குடும்ப விவகாரங்கள் மற்றவங்களோட தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அவங்களுடைய தலையீடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரியே இருந்தாலும் கடைசியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பெருசாக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகரிக்கும். சிலருக்கு பதவி மாற்றம், இடமாற்றம் ஏற்படுங்க. அலுவலகத்தில் உயரதிகாரிகள் கிட்ட பேசுகிறப்ப பொறுமையை கடைப்பிடிங்க. சக ஊழியர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காதுங்க. இதனால் பெருசாக இவங்க கிட்ட மெனக்கிட்டு நீங்கள் அப்படி இப்படின்னு உங்களை பற்றி எக்ஸ்ப்ளனேஷனில் பண்ண வேண்டாம். எப்படி பார்த்தாலும் சரி, உங்களுடைய செயல்பாடுகளே உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலனை கொடுக்கும். இதுவே சொந்தமாக செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அப்படிங்கிறது கூடுதலாகவே கிடைக்குங்க. அதே மாதிரி மறைமுக எதிரிகளாலும் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக போகுது. வியாபாரத்தில்